ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் ரெடிமேட் பிளவுஸ் வாங்கி ட்ரை பண்ணதே கிடையாது. நான் பொதுவாகவே சாரி அவ்வளோவா கட்ட மாட்டேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னோட பிளவுஸ் தான். எனக்கு வந்து கரெக்டான சைஸ்ல எனக்கு பிளவுஸ் எப்பவுமே அமையாது. அது ஒரு பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். எவ்வளோதான் நம்ம காஸ்ட்லியா துணி எடுத்து கொடுத்தாலும் எங்கேயாவது எனக்கு சொதப்பிடும். நானும் நிறைய டைலர் மாற்றி பார்த்தா எனக்கு செட் ஆகவே இல்லை. ஸோ நம்ம பாடி டைப், என்னோட பாடி டைப் வந்து இந்த இடம் ரொம்ப ப்ராடா இருக்கனால, கொஞ்சம் பெருசா இருக்கனால தான் அந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்றப்போ சொதப்பிடுறாங்க. ஓகேவா? அதனால நான் வந்து இது வரைக்கும் அந்த பிளவுஸ் எடுத்து தைக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய தலைவலியே வந்திருக்கு. சரி, ஓகே அப்படின்ட்டு மீஷோல சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தப்போ இந்த ரெடிமேடு பிளவுஸ் பார்த்தேன். நல்ல ரிவ்யூ எல்லாம் சூப்பரா கொடுத்துருக்காங்க. ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். நம்ம இப்போ ஒரு பிளவுஸ் எடுத்து தைக்க கொடுத்தா அவ்வளோ ரூபாய் ஆகும். இது வந்து ரேட்டுமே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே நான் சரி ஒன்று வாங்கி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வாங்கினேன். இது இதோட பேக் சைடு, நம்ம பிளவுஸோட பேக் சைடு. இது ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி வரும். நான் வந்து 34 சைஸ் வாங்கியிருந்தேன். 34 வாங்கியிருந்தேன். கையெல்லாம் தான் கொஞ்சம் எனக்கு என்ன சொல்ல, கை வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. பாடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. நம்ம கொஞ்சம் அடிச்சு எடுக்க வேண்டியதாக இருக்கும், அவ்வளவுதான். நான் 34 சைஸ் வாங்கினேன். உங்களோட சைஸை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு 34 கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட கை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால, இந்த கை பார்த்தீங்களா, எனக்கு கொஞ்சம் கை பெருசாக இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. பாடி டைப் வந்து 32 எனக்கு கரெக்டாக இருக்கும். பட் வந்து கைக்காக நான் 34 வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து ஃப்ரெண்டில் இருந்து பட்டன்ஸ் இந்த மாதிரி வருது. கொழுத்து இருக்கும் இல்லையா, ஹூக்கு வருது ஃப்ரெண்டில். நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. எல்லாம் பிரின்சஸ் கட்டு கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. பேக் பாருங்க, பேக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த புடவையுமே நான் ஆன்லைனில் வாங்கினது தான். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த காதி காட்டன் இருக்கு இல்லையா, அந்த புடவை தான். இது வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடு பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. பாடி மட்டும் கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் நான் வந்து சும்மா வேர் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணி காமிச்சு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. ப்ளவுஸ் வந்து கையெல்லாம் கரெக்டாக இருக்குது. பாப்பா தான் இது ட்ரெஸ்ஸை இப்படி எங்கள் அம்மா அப்படின்ட்டு காட்டிட்டு ஹஸ்பண்டும் பாப்பாவும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த பார்த்தீங்களா அந்த பேக் சைடு அந்த டிசைனுக்காக தான் நான் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டு வாங்கினோன்னா எவ்வளோ ரூபாய் ஆகும். இது வந்து ஒரு 200 ருபீஸ் தான் ஆச்சு. மீஷோவில் இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.